சென்னையில் ஜாபர் சாதிக் அவர்கள் வரவழைக்கப்பட்டு தற்பொழுது விசாரணை முதற்கட்டமாக நடந்து வருகிறது. ஜாபர் சாதிக் அவர்கள் போதை மருந்து கடத்தல் பணத்தை யாருக்கெல்லாம் கொடுத்தார், எதிலெல்லாம் முதலீடு செய்துள்ளார் என்ற அனைத்தும் தற்பொழுது விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 35 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் உண்மைகளை கூறினால் அமைச்சர்கள் உட்பட கைதாகுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளும் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் ஜாபர் சாதிக் அவர்கள் போதை மருந்து கடத்தலின் காரணமாக 2006ஆம் ஆண்டு முதலேயே இவரது போதை மருந்து கடத்தல் செய்து வந்ததாகவும் 2014ஆம் ஆண்டு சிறிய போதை மருந்து கடத்தல் செய்ததன் காரணமாகத்தான் மும்பை நீதிமன்றம் இவரது பாஸ்போர்ட்டையும் முடக்கியது. ஆனால் அனைத்தையும் தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக இவரை கட்சியிலிருந்து நீக்காமல் இவருக்கு உயர் பதவிகளை வழங்கியது என்ற கேள்விகளும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் எதிர்க்கட்சி தலைவர்களும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் இதில் சிக்குவார்கள் என்றும், குறிப்பாக திரைப்பட இயக்குநர்கள் அமீராக இருக்கட்டும், மேலும் திரைப்பட இயக்குனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியாக இருக்கட்டும், மேலும் திரைப்பட நடிகை கயல் ஆனந்தியாக இருக்கட்டும், மங்கை என்ற திரைப்படத்தில் இயக்கிய அனைவரும் தற்பொழுது நடித்தவர்கள் உட்பட விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. யாரெல்லாம் போதை மருந்து கடத்தலில் இருக்கிறார்கள் என்பதை அனைத்தையும் விசாரணையின் முடிவில் தெரிய வரும் என்றும், இதில் ஸ்டாலின் அவர்களது தலை உருளுமா? ஏனென்றால் சென்னை வீட்டில் உள்ள குடோனாக பயன்படுத்தி போதை மருந்துகளை தேங்காய் பவுடருடன் சேர்த்து வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்திருக்கிறார் ஜாபர் சாதிக் அவர்கள். மேலும் ஆளும் கட்சியின் உதவி இல்லாமல் ஏற்றுமதி செய்திருக்க வாய்ப்பே கிடையாது என்றுதான் தற்பொழுது NCPI தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவ்வளவு பாதுகாப்புக்கு மத்தியில் இவர்கள் போதை மருந்துகளை கடத்துவது, அதுவும் 3 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி அமைந்ததிலிருந்தான் இவர்களது போதை மருந்து கடத்தல் அதிகரித்திருப்பதாகவும் வாக்குமூலத்தில் 4 பேர் கொண்ட கும்பல் கொடுத்த வாக்குமூலத்தில் தெரிய வருகிறது. மேலும் தமிழகத்தில் இருந்து ராஜஸ்தானுக்கு ஜாபர் சாதிக் அவர்கள் எப்படி தப்பி சென்றிருக்க முடியும்? தமிழக காவல்துறையினரின் உதவி இல்லாமல். ஏனென்றால் முதல் நாளே வெளியிட்டது NCPI ரகசிய தகவலின் அடிப்படையில் அனைத்து தமிழக காவல்துறையினருக்கும் ஜாபர் சாதிக் அவர்கள் முக்கிய குற்றவாளி, அக்யூஸ் நம்பர் 1, தலைமறைவாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, உடனடியாக செக் போஸ்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று NCPI அதிகாரிகள் ஏற்கனவே கூறிவிட்டார்கள். ஆனால் 2 நாட்களாக காவல்துறையினர் என்ன செய்தார்கள் என்ற கேள்வியும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியான தொடர்பு இருந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் நடக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதில் சிக்குவாரா என்பதை அவரது வாக்குமூலத்தில் நாம் பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்க.